ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய். பக்தி மயம் நேயர்களுக்கு தெய்வ சங்கல்ப உருவாக்க மையத்திலேருந்து கார்த்திகேயன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது குரு பயிற்சி. குரு பயிற்சியோட பலன்களை நம்ம நிறைய சேனல்களில் விஷயங்களில் பார்த்துட்டோம். இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது இந்த குரு பயிற்சியில் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எந்தெந்த விஷயங்களை தவிர்க்கணுன்றதை மட்டும் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி குரு வணக்கம். தாய் தந்தையர் பாதம் பணிந்து, குருமார்கள் பாதம் பணிந்து, குலதெய்வம் பாதம் பணிந்து, தத்தாத்திரேயர் பாதம் பணிந்து, இஷ்ட தெய்வங்கள் பாதம் பணிந்து, உபாசனை தெய்வங்கள் பாதம் பணிந்து, பஞ்சபூதங்கள் ஆசீர்வாதத்துடன் நிகழ்ச்சிக்குள்ள போகிறோம். வணக்கம். கன்னிராசி. கன்னிராசிக்கு இப்போ குரு பாகிஸ்தானத்துக்கு வந்திருக்காரு. இந்த பாகிஸ்தானத்தில் இருக்க கன்னிராசிக்கு வர்றதுனால அவருக்கு கன்னிராசினருக்கு கிடைக்க போற பலன்களை பற்றி இந்த விதத்தில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், மனக்குழப்பம் தீரும். கன்னிராசி இதனால இருந்த பணியின் காலமாக இருக்க மனக்குழப்பமாக இருந்தாலும் சரி, குடும்ப சூழ்நிலையின் காலமாக இருந்த மனக்குழப்பங்களாக இருந்தாலும் சரி, அந்த மனக்குழப்பங்கள் முழுமையாக சரியாயிடும். அடுத்தது, குழந்தை பேர் கிடைக்கும். இவ்வளோ நாள் குழந்தை பேர் இல்லாமல் தாமதமாக இருந்தவங்களுக்கு குழந்தை செல்வம் வீட்டில் கிடைக்கும். குறிப்பாக ஆண்களுக்கு இந்த விந்து அணுக்களால் குழந்தை பேர் தள்ளி போயிட்டு இருந்தவங்களுக்கு இந்த நேரத்தில் நீங்கள் மருத்துவ முயற்சி எந்த முயற்சி எடுத்தாலும் அது வெற்றி அடையும், குழந்தை பேர் கிடைக்கும். அடுத்தது, எதிரிகளால் இருக்கிற தொல்லை முழுமையாக நிறைவடைஞ்சிடும். சுத்தமாக இதுக்கப்புறம் அவங்களால எந்த ஒரு எதிரி தொல்லைகளும் இதுக்கப்புறம் அவங்களுக்கு இருக்காது. கன்னிராசிக்காரங்க செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான். ஞாயிற்றுக்கிழமையில ஒரு வாட்டி பிள்ளையார்பட்டி போயிட்டு வாங்க. பிள்ளையார்பட்டி ஞாயிற்றுக்கிழமையில ஒரே ஒரு நாள் போயிட்டு வாங்க. முடிஞ்சும் போதெல்லாம் வீட்டில் கோளறு பதிகம் கேளுங்க. வீட்டில் இருந்தாலும் சரி, இங்கே அலுவலகத்தில் நேரம் கிடைக்கும் போது, வாகனங்களை பயணிக்கும் போது, எப்போ இருந்தாலும் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அந்த நேரம் எல்லாம் கோளறு பதிகம் நீங்கள் கேட்குறது ரொம்ப விசேஷம். பிள்ளையார்பட்டி ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு நாள் போயிட்டாங்க. சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம், உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கோளறு பதிகம் கேளுங்க. இந்த 2 செஞ்சால் மட்டுமே போதும். இந்த குரு பயிற்சியோட முழு பலன் கன்னிராசினருக்கு கட்டாயமாக கிடைக்கும்.